சத்யா, ஜாக்கிரதையாக இரு. எழுதியவர் யாமினி விஜயன். சத்யாவால் ஒரு இடத்தில் அமைதியாக சிறிது நேரம் கூட இருக்க முடியாது. எந்த நேரமும் அவன் ஓடுவதும் குதிப்பதும் சுழல்வதும் உருளுவதும் கீழே விழுவதுமாக இருப்பான். ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார் என்றார் அப்பா. உனக்கு காயம் ஏற்பட்டால் அழுது கொண்டே என்னிடம் வரக்கூடாது என்றாள் அக்கா. எந்த பொருளையும் உடைத்து விடாதே என்றார் தாத்தா. நீ வகுப்பில் பிற மாணவர்களை தொந்தரவு செய்கிறாய் என்றார் அவனது ஆசிரியர். ஆனால் அவனது கைகளும் கால்களும் எப்போதும் நடனமாடிக்கொண்டே இருப்பதால் சத்யாவால் என்னதான் செய்ய முடியும்? இன்று ஞாயிற்றுக்கிழமை. வார நாட்களில் மிகவும் பிடித்தமான நாளாக அது சத்யாவுக்கு இருந்தது. அவனது அம்மா வேலை செய்யும் பண்ணைக்கு அவன் சென்று வரும் நாள் அதுதான். பண்ணைக்கு போக நீண்ட தூரம் நடக்க வேண்டும். சுற்றி வளைந்து செல்லும் ஒற்றையடி பாதைகள், திறந்தவெளி வயல்கள், அடர்ந்த காடுகள், மெதுவாக பாயும் நீரோடைகள் ஆகியவற்றை கடந்துதான் பண்ணைக்கு செல்ல வேண்டும். சத்யா ஒரு முயல் போல துள்ளி குதித்து ஒரு மான் போல வேகமாக ஓடினான். பாதை சேரும் சகதியுமாக இருக்கிறது, கவனமாக இரு என்றார் அம்மா. சத்யா ஒரு பூரானை போல தரையில் தவழ்ந்தும் ஒரு பாம்பை போல ஊர்ந்தும் சென்றான். முட்கள் இருக்க போகிறது, ஜாக்கிரதை என்றார் அம்மா. சத்யா ஒரு சிலந்தியை போல அங்குமிங்கும் ஆடி ஒரு குரங்கை போல குதித்தான். ஏ! வலுவான மரக்கிளைகளை பிடித்துக்கொள் என் செல்ல குரங்கே என்றார் அம்மா. சத்யா ஒரு வாத்தை போலவும் ஒரு தவளையை போலவும் நீந்தினான். சத்யா, ஆழமற்ற பகுதியிலேயே நீச்சலடி, சரியா என்றார் அம்மா. சத்யா ஒரு பல்லியை போல வேகமாக ஏறி ஒரு ஆடு போல குதித்தான். வழுக்கி விழுந்து விடாதே என்றார் அம்மா. சத்யா தனது கைகளை இறக்கைகள் போல விரித்து அசைத்து வானில் பறக்க முயன்றான். வானில் மிக உயரத்தில் பறக்கும் ஒரு பருந்தை போல தன்னையே கற்பனை செய்து கொண்டான். சூரியன் மறைகின்ற மாலை பொழுதின் இறுதியில் சில்வண்டுகள் சத்தமிடத் தொடங்கிய போது வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சோர்வடைந்த சத்யா அவனது அம்மாவின் முதுகின் மீது ஏறிக்கொண்டான். காலையில் பயணித்த ஒற்றையடி பாதைகள், வயல்கள், காடுகள் மற்றும் நீரோடைகள் வழியாக அவர்கள் வீடு திரும்பினர். சகதியும் தூசியும் கை கால்களில் சிராய்ப்பு காயங்களும் கொண்ட சத்யாவை பார்த்தவுடன் அப்பா, அக்கா மற்றும் தாத்தா உட்பட அனைவருமே வாய் விட்டு சிரித்தனர். தாத்தா அவனை குளிப்பாட்டினார். அப்பா அவனுக்கு இரவு உணவு சமைத்தார். அவன் தூங்கப் போகும் போது அவனுக்கு பிடித்த கதையை சொல்கிறாள் அவனது அக்கா. அவனது கனவுகளிலும் கூட சத்யா ஓடி குதித்து சுழன்று உருண்டு பறந்து செல்கிறான். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி.